வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். வாங்க இன்றைக்கி ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் கொத்து ரொட்டி எப்படி செய்யலாமென்று பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக என் ஸ்டைலில் நான் கொத்து ரொட்டி செஞ்சுருக்கேன், அதுவும் சீ ஃபுட் வச்சு. சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாமென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் இப்போது கணவாயும் இறாலையும் க்ளீன் பண்ணி உப்பும் மஞ்சளும் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதுக்கு இப்போ ஊசி கனவா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். காய்கறின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவா 100 கிராம், கேரட் உண்டு, ஒரு 4 பச்சை மிளகா உரைப்புக்கு, 4 துண்டு ரம்பையில், கைப்பிடி அளவு கருவேப்பில்லை. இது எங்கள் மச்சாள் வீட்டிலேருந்து நான் கொண்டு வந்த ரொட்டி. அவங்க அதை சுட்டு எனக்கு வெட்டி கொடுத்தவங்க. ஸோ ஒரு 3 ரொட்டி இருக்கும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இதோட 2 முட்டை, க்ரஷ்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன். இதில் நான் கேரட்டை துருவி எடுத்துட்டேன். கோவாவை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ காய்கறிலாம் ரெடியாக இருக்குது. இனிமேல் நாங்கள் சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். முதல்ல நாங்கள் ஒரு பேன் எடுத்துக்கொள்வோம். அதில் நாங்கள் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு பிரட்டி வச்சுருக்க கனவாவையும் இறாலையும் சேர்த்துக்கொள்ளுவோம். கனவாவும் இறாலும் தண்ணி விடும். ஸோ முதல்ல இந்த தண்ணியெல்லாம் வற்றின பிறகு நாங்கள் மற்ற பொருட்களை சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ கனவாவும் இறாலையும் சேர்த்த பிறகு நாங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கொள்ளுவோம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடி ஒரு 5 நிமிஷம் அவிய விடலாம். ஸோ இப்போ திறந்து பார்த்தா கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கிளறி விடுவோம், கீழே அடி பிடிக்காமல். ஸோ இப்போ கிண்டி விட்ட பிறகு மறுபடியும் மூடி போட்டு நாங்கள் மூடிக்கொள்ள வேண்டியதான். அதே போல் திரும்பவும் நாங்கள் திறந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு. இனிமேல் இந்த தண்ணியெல்லாம் நாங்கள் வற்ற விடணும். இந்த டைமில் நாங்கள் கருவேப்பிலையும் ரம்பை இலையும் இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் கிண்டி விடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிக்க பார்க்கும். ஸோ உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது தெரியும், முன்னைக்கும் இப்போவும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருக்கு. ஸோ இந்த டைமில் நாங்கள் எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ எண்ணெய்னா இவ்வளோ தான் நாங்கள் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இந்த ரெசிபிக்கு பெருசாக எண்ணெயெல்லாம் நாங்கள் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இந்த எண்ணெயிலே இந்த இறாலும் கனவாவும் பிரண்டு வரும். ஸோ நீங்கள் நல்லா இதை வதக்கி விடுங்க. ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். ஸோ நல்லா இவையில் பிரண்டு வந்துட்டினா இனிமேல் நாங்கள் வெட்டி வச்சுருக்க கோவாவையும் கேரட்டையும் இதோடு சேர்த்துக்கொள்ளணும். ஸோ கோவா சேர்த்து 1 நிமிஷம் நீங்கள் வதக்கி விடுங்க. பெருசாக கணக்கு நேரம் நாங்கள் வதக்க தேவையில்லை. ஏன்னா அப்போ தான் இந்த கோவாட க்ரன்ச்சினஸ் எங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ கோவா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனிமேல் இதோட கேரட்டை சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ கேரட்டும் 1 நிமிஷம் போதும். இனிமேல் நாங்கள் இதில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கொள்ளுவோம். நீங்கள் கோவாவுக்கு பதிலாக லீக்ஸுமே சேர்த்துக்கொள்ளலாம், அதுவுமே நல்லா இருக்கும் இந்த ரெசிபிக்கு. ஸோ முட்டைக்கு தேவையான அளவு உப்பையும் மஞ்சளையும் நாங்கள் இப்போவே இதோடையே சேர்த்துக்கொள்ளுவோம். மஞ்சள் தூள் ஏன் இதில் சேர்க்குறோம்னா அந்த வெடில் ஸ்மெல் போகிறதுக்காக. ஸோ லைட்டாக கிண்டி விடுங்க, அடிப்பிடிக்காமல். நான் எண்ணெய் பெருசாக இதில் விட போகிறதில்ல, அவ்வளோதான், நாங்கள் முன்னாடி விட்ட எண்ணெய் தான். ஸோ இனிமேல் நீங்கள் இந்த இறால் கனவா கோவா கேரட் எல்லாத்தையும் உண்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பார்த்திங்க அப்படின்னா முட்டை நான் பாதி வெந்த மாதிரி தான் விட்டுருக்குறேன். இனிமேல் நாங்கள் வெட்டி வச்சுருக்க ரொட்டியை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ இனிமேல் முட்டை இந்த ரொட்டியோடு சேர்ந்து வேக ஆரம்பிக்கும். 1 டேபிள் ஸ்பூன் க்ரஷ்டு ரெட் சில்லி பவுடரையும் இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். இனிமேல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். கடைசியாக நாங்கள் பச்சை மிளகாவை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கொள்வோம். நார்மலாக கொத்து ரொட்டி செய்கிறாங்க அப்படின்னா கோழி கொத்தோ ஆட்டு கொத்தோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறி வச்சு தனியாக தான் அவங்க அந்த கொத்து ரொட்டிக்கு கிண்டுவாங்க. நான் ஒரேடியாகவே இந்த கறி மாதிரி வச்சுட்டு ஒரேடியாக அதோடு சேர்த்து கிண்டிட்டேன். தனியாகவே நான் வைக்கவே இல்லை. ஸோ நீங்களுமே இதே போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்ச கொத்து ரொட்டி. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதோட எனக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.